ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 2025 வருஷம் பிறக்க போகுது. ஹாப்பி 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 நியூ இயர் டு ஆல். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்றதுனால 2024 நான் சந்தித்த அனுபவங்கள், சந்தோஷமான தருணங்கள், சோகமான தருணங்கள், போராட்டமான தருணங்கள், இது எல்லாமே கொஞ்சம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். முதல்ல சந்தோஷமாகவே ஆரம்பிப்போம். மே மாதம் 24 ஜூலை 24வது வருஷத்தில், இந்த வருஷத்தில் நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து விருதுநகர் மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். கிட்டத்தட்ட 12 வருட போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய சொந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கேங்க. அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம், ஹாப்பி. ஆனால் சின்ன ரெக்ரெட் இருக்குங்க. அதாவது என்னது, மன வருத்தம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, போன வாரம் எங்கள் வீட்டில் ஒரு பூனை வந்து இறந்து போச்சுங்க. நான் ஸ்கூலில் இருக்கும்போதே எங்கள் அம்மா சொன்னாங்க, அது உடம்புக்கு முடியாமல் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னாங்க. நான் வெட்னரி டாக்டர்கிட்ட கேட்டேன். இல்லை, நீ ஜிஹெச்சுக்கு போயிடுங்க, கவர்மெண்ட்டு கால்நடை மருத்துவமனைக்கு போயிடுங்க. நான் அங்கே போய் அந்த டாக்டர் செக் பண்ணாங்க. 3 ஊசி போட்டதாக அம்மா சொன்னாங்க. வந்தோடனே தூங்குச்சுங்க, அப்படி தூங்குச்சு. நானும் சரி தூங்குதுன்னு கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். திடீர்னு அம்மா ஃபோன் பண்ணி, இப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் நானும் எங்கள் அம்மாவும், வரும்போது இந்த மாதிரி இறந்து போச்சு அப்படின்னாங்க. அது ரொம்ப மனசு வருத்தம். அதிலேருந்து கொஞ்சம் வெளியே வர முடியல. அதாவது மனிதர்கள் வந்து அன்பை எப்படி காட்டுவாங்கன்னா, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நான் இழுத்த இழுப்புக்கு வருவியா, அல்லது என் கூட நீ வரமாட்டேன்ற, உன்ட்ட நான் அந்த அன்பு காட்ட முடியாது, அல்லது நம்ம வந்து சூழ்நிலைக்கு தகுந்து தான் எல்லாருமே பாசம் காட்டுவாங்க. மனிதர்கள் அப்படி தான், இயல்பு, சகஜம். ஆனால் இந்த மிருகங்கள் வந்து என்ன பண்ணும்னா, அன்புனா அதுக்கு அன்பு காட்ட மட்டும்தான் தெரியும். என்னை கண்டா நான் கொஞ்சம் கருவாடு போடுவேன். எங்கள் பூனைக்கு டாக்டர் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ கருவாடு போடுவேன். என்னை பார்த்தா அப்படி ஓடி வரும். ஸோ அதில் இறந்து போச்சுங்க. அது எனக்கு ரொம்ப மனசு வருத்தம். அதே சமயம் அதை வந்து ஒரு கிரிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மன உறுதியோடு அதை வந்து நம்ம கடந்து போக முயற்சி பண்ணணும். 2வது, நான் சந்தித்த ஒரு சின்ன வருத்தமான ஒரு செய்தி என்னென்னா, இது நட்புங்கிறது என்ன அப்படின்றத நான் இந்த வருஷத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நட்புன்றது வந்து நம்ம டீச்சர்ஸாக இருந்தால் டீச்சர்ஸோட மட்டும்தான் நட்பு இருக்க முடியும். மற்றவங்களோட இருந்தீங்கன்னா அந்த டைமிங் எல்லாமே ஒத்து வராது. ஸோ ஓரளவு நீங்கள் என்ன விஆர்எஸ் கொடுத்துட வேண்டியதானே, இப்படி தான் அவங்க சூழ்நிலைக்கு அவங்க சொல்லுவாங்க. பட் நம்ம குடும்ப சூழ்நிலை, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, கொஞ்சம் வெளியே வேலைக்கு போயிட்டு வந்துக்குருவோம். வீட்டிலேருந்து என்ன செய்ய போகிறோம், இப்போதைக்கு விஆர்எஸ் வேண்டாமே அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செய்வோம், இது பண்ணுவோம். பார்த்துக்கோங்க, வேலைக்கு போயிட்டு வந்துடுவோம். டைமிங் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் இதில் இல்லை. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். அப்புறம் இந்த வருஷத்தில் எனக்கு என்ன ஒரு போராட்டமான ஒரு லைஃப்னால், எனக்கு வந்து டிரைவர் அமையலைங்க. அது ஒன்று தான். நான் வந்து ரொம்ப 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 வந்து எந்த டிரைவர்ஸுமே வந்து இல்லை, நான் இல்லாதப்போ டிரைவர் வந்து கார் எடுத்து அவர் போட்டு சுற்றிருக்காரு. ஏன்னா சாவி கார் ஷெட்டில் தான் இருக்கும். அவர் என்ன நினச்சாரோ, ஓகே வாட்ச்மேன் வந்து எடுக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. நான் தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதனால் அந்த டிரைவர் வந்து எப்படியோ சுற்றிட்டு கொஞ்சம் அது ஒரு ஏமாற்றமான விஷயங்கள் தான். அதே சமயம் கடவுள், இன்னொன்று நான் சொல்லணும், கடவுளாகவே இருந்தாலும் பணபலம் ஆள்பலம் இருந்தால் மட்டும்தாங்க ஒரு கடவுளையே தரிசிக்க முடியும். தனியாளாக இருந்துக்கிட்டு நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க. தனியாளாக இருந்து ஒன்றுமே செய்ய முடியாது. 4 சுவருக்குள்ளே வீட்டுக்குள்ளே வேணால் தனிமைன்றது நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு துணையை தேடும் பொழுது அவங்கள நம்ம எப்படி கூட்டு போவோம் அப்படின்னு தான் யோசனை பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம குடும்ப ஆளுகளும் சேர்றாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி நம்ம 2 பேரையும் மெர்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறது அப்படின்னு நான் எங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். எப்படிம்மா சரியாக வருமா என்னன்னு தெரில, நீ அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு நாளும் போயிடுச்சு. அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு என்னால் போக முடியல. பட் அவங்க வந்து வீட்டில் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, கூட ஒரு ஃப்ரெண்டாக வந்து அவங்க வெளியூர்லேருந்து வர வச்சு அவங்க வந்து அழகாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதே கோயிலுக்கு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் நான் நினச்சேன், தனி ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு நம்ம எங்கேயுமே போக விரும்பக்கூடாது. நம்ம நினச்சோம் இத்தனை பேரை வந்து நான் அனுசரித்து எப்படி கூப்பிட்டு போகிறது அப்படின்னு யோசித்து நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு.
நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னாப்புல. சரி ரைட்டு. நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ஆள் பலம், பணம் பலம்ன்றது கொஞ்சம் யோசிக்கணும். யோசித்து ஏன்னா அப்படி இருந்தால் தான் கடவுளே நமக்கு தரிசனம் கடைசி அந்த தரிசனம் வந்து நான் இது பண்ண முடியல. அவங்களுக்கு ஆள் பலமும் இருக்குது, பணம் பலமும் இருக்குது. போயிட்டு வந்தாங்க. ஏன்னா அதில் தான் நான் வந்து சரி இனிமேல் வந்து நம்ம ஒதுங்கிக்கிறது தான் நல்லது. நம்ம எப்படியெல்லாம் யோசித்தோம், எப்படி நம்ம ஃபேமிலி மெம்பரையும் கூப்பிட்டு போகணும், ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போகணும், கூட ஒர்க் பண்ணுறவங்களும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இத்தனை பேரையும் கூப்பிட்டு நான் எப்படி போகிறது? கொஞ்சம் நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, போக முடியல. ஆனால் கடவுள் எனக்கு வேறு எந்த வழியுமே காட்டலை. அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி கடவுளே வந்து எப்படி இருந்தாலும் தனியாக இருக்கிற ஆள் கூட நம்ம எல்லாரோடைய காலில் போய் நம்ம விழுந்து தான் ஆகணும். அப்படி தான் சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் ஒன்றும் இல்லை. பட் அவங்க வந்து இந்த மாதிரி அதனால் வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்போ போகிறாங்களோ அவங்களோட போனால் போதும். ரெண்டாவது என் ஃபேமிலிஸு சில பெர்மிஷனும் தருவாங்க. அதனால தான் வீட்டில் வந்து நான் கொஞ்சம் வெளியே வந்து எல்லாத்துக்கும் எங்கள் அம்மாவை இது பண்ண மாட்டேன். நான் போயிட்டு வருவேன். இது வந்து என்ன சொல்கிறேன்னா, கடவுளே ஆனாலும் பணபலமும் ஆள்பலமும் இருக்கிறவங்களுக்கு தான் நான் காட்சி தருவேன். நீ தனியாளாக இருந்தால் நீ ஸ்டெப் எடுத்தால் நான் கொடுக்க மாட்டேன். உன் சூழ்நிலை எனக்கு என்ன தேவையே இல்லைன்னு கடவுளே எனக்கு வந்து சொன்னது மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எந்த அளவுக்கு நம்ம டீச்சர் அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துக்கிறது நல்லது. அடுத்து வெளியால் அவங்களுக்கும் சிரமந்தான். நம்மளை வந்து கூப்பிட்டு போகணும் வரணுன்றது அவங்களுக்கும் சிரமந்தான், நம்மளுக்கும் சிரமந்தான். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. இந்த 2024 நான் எடுத்த முடிவுங்க அது. நல்ல முடிவாக இருந்தாலும் சரி, இது எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதையும் இந்த 2024 வருடம் நீங்கள் என்னென்னலாம் சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் முக்கால்வாசி நம்ம கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருப்போம், சந்தோஷம் 1% தான் அனுபவிச்சிருப்போம். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த 2025 நல்லபடியாக பிறந்து நல்லபடியாக எல்லாருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் நீண்ட ஏன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாரையும் செல்வ செழிப்போட மன அமைதியோட சந்தோஷத்தோடு வைக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.